கண்டிப்பா 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 இது நாங்க சொல்ல தேவையில்ல, மக்களே சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க தளபதின்னு சொல்லிட்டு மக்களே சொல்றாங்க. எப்போ 2026 எப்போ வருதுன்னு கேலண்டர் கிழிக்க டைம் போலியே, இன்னும் போலியே அப்படின்ற மாதிரி மக்களோட ஆதங்கம் இருந்துகிட்டு இருக்கு. 2026 எப்போ வரும், நாங்க தளபதிக்கு எப்போ ஓட்டு போடுவோம், ஏன் பையன், ஏன் தம்பி, ஏன் அண்ணன் அப்படின்ற ஒரு உறவு முறையை தளபதி கொண்டு வந்துட்டார். ரொம்ப உற்சாகமா இருக்கு. இந்த நாளை தான் நாங்க வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் 26ல எங்க கொடி பறக்கும். 2026ல எங்களோட கொடி பறக்கும். தளபதியோட கொடி வந்து பறக்கும். கண்டிப்பா சார், நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் வந்து இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 8 பேர் வந்து தளபதிக்கு, கண்டிப்பா எங்களோட ஓட்டு தளபதிக்கு தான் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. இப்பவே அதுக்கான ரெடி ஆயிட்டாங்க மக்கள் எல்லாருமே. சூப்பரா இருக்கு சார். மற்ற கட்சிகளோட இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப, உண்மையிலே சொல்றேன், மனசார சொல்றேன், தளபதி அண்ணனுக்கு நாங்க எவ்வளவு வித நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை வந்து எங்களோட மாவட்ட தலைவரோ எங்க பகுதி தலைவர்களோ வந்து எங்களோட அவங்களோட அரவணைப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நல்லா எங்களை முன்ன கொண்டு வராங்க. எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம். ஏன்னா இதெல்லாமே தளபதியோட வழிகாட்டி தானே. நிறைய பேருக்கு இலவசம் அப்படின்ற நிறைய போயிட்டு அது வந்து உரிமைகளை படிச்சுட்டு அந்த இலவசம் அப்படின்றது அதனால எந்த பயனும் இருக்கு. உங்களுடைய இதுல வந்து அந்த இலவசம் மட்டும் உரிமைகள் வந்து இல்ல, அது வந்து தளபதி பாத்தீங்கன்னா பால் ஊத்துறாங்க, பேனர் வைக்கிறாங்க. எங்க தளபதி சொன்னது என்னன்னா, அந்த காசை வந்து நீங்க மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்றாரு. அவர் சொல்ற வழியில நாங்க வழி போறோம். நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார். நிறைய, அதாவது வந்து ஆசிரமம் முதல் கொண்டு முதியோர் இல்லம் கொண்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து சைல்டு பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு போயிட்டு கூட்டு போலான்ட்டு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து தளபதிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அனாவசிய செலவெல்லாம் அவர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, சகோதரி சொன்ன மாதிரி இந்த பால் ஊத்துறது அதெல்லாம் வந்து அனாவசிய செலவு தான். நிறையவே பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய சிறப்பா பண்ணுவோம். ஆனா வந்து இந்த மாநாடுக்கு தான் வந்து ஆட்களை கம்மி பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு மனசளவுல கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிக்கிறோம் சார். அதாவது வந்து தளபதி தான் அதெல்லாம் பேசணும். அவருக்கு அடுத்து தான் நாங்க எதா இருந்தாலும் சொல்லணும். அண்ணன் கண்டிப்பா ஒழியும் சார். ஒழிச்சிடுவோம் 100% ஒழிச்சிடுவோம். மது விலக்கு இருக்காது. இதே மாதிரி இதனால வந்து நீங்க தளபதி அவர்களை வந்து படம் மூலியமா ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாரு, அரசியல் இருப்பான்னு சொல்றாங்க. அரசியல் இருக்க விஜய் பிடிச்சிருக்கா இல்ல சினிமால இருக்க விஜய் பிடிச்சிருக்கா? சார், அண்ணனை வந்து நாங்க தளபதியை வந்து படத்துக்கு மேல நாங்க வந்து அண்ணனாதான் அவரை வந்து நாங்க வீட்டுல வச்சிருக்கோம். எங்க குடும்பத்துல ஒருத்தராதான் வச்சிருக்கோம். அவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி, படத்துல நடிச்சாலும் சரி, அவர் எங்களுக்கு அண்ணன். தளபதி வந்து எங்களுக்கு அண்ணன், எங்க உயிர். அதே மாதிரி உள்ள வந்து சொல்றது எல்லாமே வந்து அவருடைய கொள்கையும், அவர் சொல்ற முக்கியமான தலைவர்கள் ரொம்ப முக்கியமான தலைவராக இருக்காங்க. பெரியாரு, அம்பேத்கர், காமராஜர் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களோட கொள்கையும் அதே மாதிரி பெண் அடிமைகள் இல்லாம பெண்ணோட உரிமையை பேசுற விதமா வந்து கட்சியும் இந்த உள்ள இருக்க கொள்கையும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும் சார். 100% இருக்கும், 100% இருக்கும். ஏன்னா அதனாலதான் அவங்கள வந்து முன்னோடியா வச்சுட்டு அண்ணன் முன்னாடி வந்துட்டு இருக்காரு. அவங்கள வழிப்பழியா வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால தளபதியோட கொடி வந்து வேற லெவல்ல தான் இருக்கும். இப்பயே அதுக்கான அஸ்திவாரெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மெயினா சொல்ல போனீங்கன்னா மற்ற இதுக்கும் வந்து இப்போ எங்களுக்கு மகளிருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது வந்து தளபதிக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த தருணத்துல எல்லா மகளிர் சார்பாகவும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் தளபதிக்கு. எல்லாரும் எலெக்ஷன் தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படி அமையும் நினைக்கிறீங்க? வெகு விமர்சனமா நடக்கும். வெற்றி எங்களுதான். 2026ல எங்க அண்ணன் தளபதி முதலமைச்சரா உட்காருவார். மாற்று கருத்தே கிடையாது. தளபதி தான் முதல்வர். 2026 இப்பயே வந்து, அதாவது இப்பவே எங்களை கொடி வைக்க விடான்னு தடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொடியெல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு, நிறைய கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு, நிறைய இடத்துல போய் எல்லாம் பண்றாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு வெற்றி தான். அதுலயே நாங்க ஜெயிச்சிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி கழகத்துல வந்து இருக்கிறோம், நாங்க அப்படி பேசுறோம்.
நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த மைக் எடுத்து போய் பொதுமக்கள் கிட்டே கேளுங்களேன், கண்டிப்பா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழியில நாங்க எல்லாம் பதில் சொல்றாங்க. அதனால அவருக்கு நாங்க கண்ணை மூடிட்டு ஓட்டு போட தேவையில்ல, எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவாங்க. அந்த கட்சிகளை விட இந்த கட்சியில வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க. சார் பேர் மேல யாருக்கு தளபதி தளபதின்னு இருக்கு, தளபதினாலே வெற்றி தான். அப்புறம் என்ன வெற்றி கொடி அப்படி தான் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் இது வந்து நாங்க வந்து வீட்டுக்கு ஆண்களுக்கு தான் நாங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா நம்மளால எதுக்குமே வெளியே வர முடியாது. அவங்க வந்து நீங்க போங்க, தளபதி வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி முக்கியத்துவம் கொடுக்குறாரு, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு எங்களை வழி நடத்துறாரு. அவங்க இல்லைன்னா நாங்க இல்ல, நாங்க இல்லைன்னா அவங்க இல்ல. அதனால தளபதி வழியில நாங்க போற எல்லாருமே வெற்றி தான். உங்களுடைய சந்தோஷம் கிடையாது. தளபதி 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 நாளைய முதல்வர் தளபதின்னு சொல்லுங்க. நாளைய முதல்வர் நாளைய முதல்வர் நாளைய முதல்வர் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தளபதி 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 நாளைய முதல்வர் தளபதி நாளைய முதல்வர் தளபதி நாளைய முதல்வர் தளபதி 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 தளபதி. ஓகே, நன்றி நன்றி. இருப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொடி அது இது பண்ணு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் அவ்வளோதான் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் இறங்கிட்டேன் வாங்க. அப்படியே பிடிச்சிங்க அப்படியே பிடிச்சிங்க அப்படியே ஆ வரேன் யாரு